நீங்க ஒரு மெச்சூர்டு பர்சனா மாறதுக்கு தேவையான 6 விதிகள். மனசளவுல மத்தவங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறத விட உங்களை நீங்களே கட்டுப்படுத்துங்க. நம்மளோட அதிகார குரல் மூலமா மத்தவங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது வலிமையா இருக்கலாம். ஆனா நம்மளே கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது மிகப்பெரிய சக்தியா இருக்கும். எதையும் எதிர்பார்க்காதீங்க. ஆனா எல்லாரையும் பாராட்டுங்க. நீங்க சந்திக்கிற அல்லது உங்க கூட இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட நீங்க பாக்குற சின்ன சின்ன விஷயத்தை கூட பாராட்ட கத்துக்கோங்க. அது உங்களோட உள்மனசை இளமையா வச்சிருக்கும். உங்களால ஒரு விஷயம் செய்ய முடியும் அப்படின்னா அதை சிறப்பா செய்யுங்க. பலனை எதிர்பார்த்து செய்யாதீங்க. ஆனா செயல்முறையை நம்புங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கடின உழைப்பு போடும்போது எதிர்பார்க்காத நேரத்துல நல்ல பலன் வந்து சேரும். உங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறத குறைச்சுக்கோங்க. நீங்க உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துறத குறைச்சுக்கிட்டு கட்டுப்பாடோட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மத்தவங்க அவங்களுடைய தேவைக்காக உங்களை எந்த விதத்திலையுமே பயன்படுத்த முடியாது. உங்களை காயப்படுத்தணும்னு பேசுறவங்க கிட்ட நீங்க அடைஞ்ச மாதிரி ரியாக்ட் பண்ணா அவங்க நினைச்சது நடந்திருக்கும். சோ ரியாக்ட் லெஸ். எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஒரு சிலர் நீங்க பேசுறத கண்டுக்க மாட்டாங்க அல்லது கண்டுக்காத மாதிரியே இருந்துட்டு உங்களுடைய வார்த்தைகளையே உங்களுக்கு அம்பா பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு யார் நண்பனா இருக்கணும் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க வாழ்க்கையில சீக்கிரம் முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா உங்க மைண்ட் செட்லயே இருக்க சேம் வைப்லயே இருக்க ஒரு பர்சனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனால மட்டும்தான் உங்களால சீக்கிரமா முன்னேற முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டா ஷேர் பண்ணுங்க.